வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம வெங்காய சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ அதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட எந்த காயுமே இல்லை, காலையிலைக்கு அவசரமாக செய்யணும் அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். இந்த சாம்பார் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம காய்கறி போட்டு செய்கிற சாம்பாரை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த புளி இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது பருப்பு நமக்கு வெந்துருச்சு நல்லா. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய தக்காளி எண்ணெயில் போட்டு தாளித்து எடுத்து போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு எண்ணெய் நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி போட மாட்டோம், அதனால் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு வரமிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கிடணும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளியும் சேர்த்துக்கலாம். நம்ம புளி போடுறது தான் இந்த சாம்பாரில் டேஸ்ட்டே. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மல்லி இலை சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு விசில் விட்டாலே போதும். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காய சாம்பார் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் தி டேஸ்ட்.